an arrest. We find out who is behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamizhar. வருண்குமாருக்கு துணிவு இருந்தா திராணி இருந்தா தயவு செஞ்சு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதிகார திமிரில் ஆடினால் அதற்கான எதிர்வினைகள் நேரிடும் என்றும், துணிவு திராணி இருந்தால் பெரியார் பிரிவினைவாதம் பேசினார் என்று பேச முடியுமா என திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்திக் சவால் விடுத்துள்ளார். அப்படின்னா உள்துறை அமைச்சகம் நாம் தமிழர் கட்சி தடை போட்டுருக்குமே. உள்துறை அமைச்சகத்துக்கு ஒன்றிய உளவுத்துறைக்கு தெரியாத ஒன்று வருண்குமாருக்கு தெரியுதா? பிரிவினைவாதம் பேசினா கட்சி தடை செய்யப்படும். இது அடிப்படை அறிவு இருந்தால் கூட புரியும். ஐபிஎஸ் படித்த வருண்குமாருக்கு தெரியாதா? இன்னைக்கு ஆட்டம் ஆடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இதே போல் ஆட்டம் ஆடிய அதிகாரிகள்லாம் எங்கே போனாங்க, எங்கே ஓரங்கட்டப்பட்டாங்கிறத அவரோட மேலதிகாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு. நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம். அண்ணாவும் கூட ஒரு காலத்தில் பிரிவினைவாதம் பேசினவங்க தான். வருண்குமாருக்கு துணிவு இருந்தால் திராணி இருந்தால் பெரியாரும் அண்ணாவும் பிரிவினைவாதம் பேசினாங்க, மோடி பேசினாரு, அமித்ஷா பேசினாரு அப்படின்னு சொல்லட்டும். சிங்கம் பட சூர்யா போல தன்னை காட்டிக்கங்கிற என்ன இருந்தால் தயவு செஞ்சு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வாங்க. அண்ணாமலை ஒருத்தர் ஐபிஎஸ் இருந்தார், ராஜினாமா பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சியில் தலைவராக இருக்கார். அதே போல் நீங்களும் வாங்க, திமுக பதவி கொடுப்பாங்க, அப்போ அரசியல் பண்ணுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.